அனைவருக்கும் வணக்கம். இது வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ. காலையில் எந்திரிச்சனியும் குளித்து முடித்த பிறகு செய்யக்கூடிய காரியம் என்னென்னா, நம்ம வீட்டு வாசலில் இந்த மாக்கோலம் போட்டுட்டு அதுக்கு காவி இடுறது தான். அது மட்டும் இல்லாமல் 2 பக்கமும் விளக்கு ஏற்றி வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த இதோட நம்ம நேராக எங்கே போகிறோன்னா கிச்சனுக்கு தான் போகிறோம். கிச்சனில் வெள்ளிக்கிழமை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை செஞ்சு சுவாமிக்கு படைக்கிறதுக்கு வெள்ளை கொலக்கட்டையும் 2 அகல் விளக்கும் செஞ்சுருந்தேன். இந்த வெள்ளை கொலக்கட்டை செய்கிறது அவ்வளோ விசேஷம். எல்லா தெய்வத்துக்குமே நம்ம கொலக்கட்டை படைக்கலாம். இன்றைக்கி நம்ம முழுமுதற் கடவுளான கணபதியை நம்ம வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி பூஜையும் செய்வோம். இப்போ கொலக்கட்டை வச்சுட்டு இந்த 2 வெள்ளை கொலக்கட்டை அவிக்க மேலே 2 அகல் விளக்கு மாதிரி நான் செஞ்சுக்கிட்டேன். இதில் தான் நம்ம தீபம் ஏற்ற போகிறோம். இதை முதல்ல பூஜை அறையில் கொண்டுட்டு போய் வச்சுருவோம். நம்ம பூஜை அறை புதுசாக பார்க்காதவங்க பூஜை அறை டூர் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நான் பூஜை அறை டூர் நான் போடுறேன். இப்போ நம்மளுடைய அம்பாள், லக்ஷ்மி, துர்க்கை, சரஸ்வதி இவங்க 3 பேர் படம் நான் வச்சுருக்கேன். அவங்களுக்கு மாவில் வெல்லம் கலந்து அதை அவிச்சு அதில் என் கையாலேயே அகல் செஞ்சு தீபம் ஏற்றுறது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. கணபதியை வேண்டிக்கிடுவோம். தடைகளை நீக்கக்கூடிய கணபதிக்கு ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ கணபதியை நினச்சி வேண்டிக்கோங்க. உங்களுடைய கோரிக்கை எல்லாத்தையும் தடைகளின்றி நிறைவேற்றி வைப்பார். அதுக்கப்புறம் மற்ற தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யலாம். நெய்வேத்தியத்தை நம்ம மட்டும் சாப்பிடாம மற்றவர்களுக்கும் கொடுத்து சாப்பிட்றது நல்ல பலனை கொடுக்கும். என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் அதை கொடுத்துட்டு நான் ஹாப்பியாக பூஜையை முடித்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.